செங்கை பத்மநாபன் காங்கிரஸ் சார்பாக சொல்லும்பொழுது நாங்கள் கூட்டணி வரைக்கும் வந்துட்டோம், எங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஸ்மூகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்க்கும்போது திமுக அன்ட்ரஸ்டட், டிவிக்கு அன்ட்ரஸ்டட், ஸோ நாங்கள் தான் வருவோம், அங்கேயும் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய தத்துவமாக வச்சுருக்கோம் அப்படின்னு குமார் அவங்க சொல்கிறத பார்க்குறோம். மக்கள் இதை வந்து எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இந்த ரெண்டு கட்சியினுடைய அரசியல் கணக்கு என்னவா இருக்குது? பூனை கண்ணு மூடிச்சுன்னா உலகமே இருட்டுன்னு நினைக்கிற மாதிரி அந்த கருத்து அது வேறு. அன்டெஸ்டட்லாம் அங்கே விஜய் கிடையாது. நேற்று வேலூர் போகும்போது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதயதுல்லா சார் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்கும் அவர் ஆதரவு கொடுத்துட்டாரு, அத்தனை கட்சிக்கும் நன்மை பயக்கிற மாதிரி பேசுகிறாரு, அறிவுரை தராரு. ஆனால் தன் கட்சிக்கு செய்ய வேண்டியதை மறந்துடுறாரு. கடந்த முறை 25 சீட்டு வாங்கி ஒரு தேசிய கட்சிங்க, அந்த தேசிய கட்சியினுடைய அங்கீகாரம் இல்லை. இப்போது ஒரு தெருவில் இருக்கிறவர் போய் பிச்சை எடுக்கிறாரு, ₹1 ₹2 போடுறோம். அதே நம்ம வேண்டுகோளுக்கு தேர்ந்து ஒரு எம்எல்ஏ போய் வீடுக்கு பிச்சை எடுக்கிற ஒரு பிரார்த்தனைக்கு போகிறாரு, அங்கே போய் 50 பைசா நல்லா போட முடியுமா? அந்த மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய காங்கிரஸ் அது, எவ்வளோ இந்த அரை நூற்றாண்டு இந்திய துணைக்கண்டத்தை அரை நூற்றாண்டு வழிநடத்திய ஒரு கட்சிக்கு போய் 25 கொடுத்துட்டு கண்ணீர் விட்டதை மறந்துட்டார். இந்த தடவை தாவேக்கா இல்லைன்னா 20 சீட்டு கொடுத்து கண்ணீர் விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த பார்லிமெண்ட் சீட்டில் 4 சீட்டு 5 சீட்டு கொடுத்து உங்களை முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ இறைவன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் போல் இந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துங்க. சோழிங்கர் கிரீஷ் சொல்கிறாரு, இது இப்போ சொன்னாரா அப்போ சொன்னாரான்றதுலாம் இல்லை. அவர் தெளிவாக நேற்று கூட சொல்லியிருக்காரு, என்ன தேவைன்னா எங்களுக்கு மடம் இல்லை, நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்டால் விட்டு கொடுப்பதற்கு. எங்களுக்கு ஏற்கனவே பீகார்லேயும் பாடம் இருக்குது, மகாராஷ்டிரலையும் பாடம் இருக்குது. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு போய் கொடுத்த தோக்கிற சீட்டை கொடுத்து எங்களை முடிச்சிருவீங்க. அந்த முயற்சியை இங்கே எடுபடாது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதே சமயத்தில் இல்லை, பீகாரில் பாதி தான் வாங்கினாங்க. அவர் என்ன சொன்னார் சோழிங்கர் கிரீஷ் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி நேரத்தில் வாங்கினதுனால தோக்கிற சீட்டெலாம் கையில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் ஒரு குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் தான் நடந்தது சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. யூ டேக் இட் ஃப்ரம் மீ, 200% தாவேகா வில் பி அவுட் ஆஃப் டிஎம்கே. அது கூடிய துணை கட்சிகள்லாம் வரும், தாவேகாவை வலுப்படுத்தும். குமார் சார் சொன்னார், இன்னும் நிறைய காலம் இருக்குன்னாரு. மேல தான் தேர்தல் வரும், ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பரீட்சை இருக்கின்றது என்று தேர்தல் ஆணையர் சொல்லியிருப்பாங்க அகில இந்திய ரீதியில். ஸோ சூசகமாக சொல்லிட்டாங்க. அதனால தான் பிஜேபி அதிமுகவும் இழுபறி நடந்துகிட்ருக்கு. மேலே தான் நடக்கும், நிறைய காலம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் தாவேகா அதுக்குள்ளே ஒரு 4 சுற்றுப்பயணம் போவார். அதனுடைய அலை மோதுவது தயவு செஞ்சு சொல்கிறேன். ஒரு எக்ஸ் காங்கிரஸ்மேன் ஒரு 30 அப்போ இப்போ வேலூர் நம்ம சேலமில் போயிட்டு மறுபடியும் ஒரு பொலிட்டிக்கல் பாம் போட்டிருக்க வெடிக்கும் சொன்னது தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவர் முதல் நாளே வச்சுட்டார் சார் ஆப்பு கூட்டணியில். அது மறுபடியும் சேலத்திலே வந்து சொல்கிறார், நினைவூட்டுறாரு. நினைவூட்ட தானே தெரியும். சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியலன்னா என்ன பண்ணுறது? நினைவூட்டிகிட்டே தான் இருக்கு. நான் வாங்கின கடன் வட்டி கட்டலைன்னா நான் கொடுத்த கடனை நினைவூட்டிகிட்டே இருக்கணும். அதனால் இது யாருக்கான வாய்ப்பு? காங்கிரஸுக்கான வாய்ப்பு. அதே புரியலன்றது தெரியல மக்களுக்கு. காமராஜர் காலத்தில் இழந்த ஒரு மந்திரி ஆட்சியை இப்பொழுது கொண்டு வந்து நிறைய சண்டை. சரி, இவருக்கு தெளிவு பெறுது எஃகு கூட்டணின்றார். ஐயா மூப்பனார் கடந்த காலத்தில் அவங்கெல்லாம் கூட இருந்து நாங்கள் பார்த்தோம். கூட்டணின்ற வார்த்தையே அவங்களுக்கு வராது. கடைசி நேரத்தில் எடுத்துட்டு போவார். ராமதாஸ் பையா பாருங்க, வண்டி வந்துருச்சு, ஆனால் நம்ம வண்டியில் வந்தால் தான் போய் இலக்கு அடைய முடியும். எந்த மாதிரி அந்த அனுபவம் சொல் பாருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெரும் இடத்தில் இருக்கிறோம். நம்ம வாய் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம். ஒரு வீடை நான் விற்கிறேன், வாங்குறவங்ககிட்ட யாருமே வீடை கேட்கல, உன்னை மட்டும்தான் கேட்குறேன்னு என்ன தர மட்டத்துக்கு கூட ரேட்டுன்னுவான். அதே எங்களுக்கு அத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் நீ கேட்குற நட்பில் உன்னை விற்கிறேன்னா 1 கோடி 2 கோடி 50 லட்சம் 10 லட்சம் கூடி வரும். அந்த மாதிரி கூட்டணி மந்திரி சபையை பேசும்போது தயவு செய்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் கேட்கறாங்க அப்படின்றத விட 5 பேர் கேட்டாங்கன்னா ரேட் ஏறும். ஆனா வாங்கக்கூடியது எந்த ரேட்டோ அதுக்கு தானே வர முடியாது. இல்ல சார், வாங்குறத விட கூடுதலா வித்தலாம். வியாபாரத்துல அதான் டெக்னிக். ஏத்தி விட்டுட்டு போயிருவாங்க, தோத்து போன வாங்க முடியாது. தோத்து போன வியாபாரியை பேசுறீங்க, நான் ஜெயிச்ச வியாபாரி பேசுறேன். ஒருத்தர் ஒரு தடவை 2 தடவை தோக்கும், ஆனா மேக்சிமம் ₹1 கூடி கிடைக்கும். நான் 1 சீட்டாவது கூடி கிடைக்கும். நீங்க எங்க கூட்டணி இப்ப சொல்றீங்க? மேலிடம் சொல்லும். நீங்க என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் பதவியில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், அது உலக அறியும். அப்படி இருக்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் உங்களை நீங்க பயன்படலன்னா கூட நீங்க எதிர்ப்பா பேச வேண்டாம். நீங்க தலைமை சொல்லும், கார்கே முடிவெடுப்பாரு, எங்களுடைய தலைவர் ராகுல் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் வில் கிரியேட் அ ப்ராப்ளம்.
நீங்க என்ன பண்றீங்க? இருக்கிற குழுவில் 5 பேர் 3 பேர் போய் தனியா பின்னாடி பேசிடுறீங்க. திமுக கிட்ட எதுவும் பேடாதீங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பயம் எப்படி வரும் உங்களுக்கு? அந்த பயத்தை நீங்கள் தரணும்னா 5 பேரும் ஒரே குரலோட இருக்கணும். தயவு செஞ்சு சார், இது வாய்ப்புங்க, இது புரிஞ்சவங்க சார், இது வாய்ப்பு சார். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பயத்தை திமுக கொடுத்துட்டே இருக்கா இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கையை தாவேக்கா எப்படி கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரே ஒரு அவங்க சுற்றுப்பயணம் பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க சார். ஆல் த எலெக்ஷன்ஸ் சின்ஸ் ஃப்ரம் 75 years since from the independence, நீங்கள் என்னன்னா மாற்றத்துக்கு சேஞ்சஸ்க்கு வேண்டிய பர்சன்டேஜ் 15 to 20%. இவங்க என்னதான் பிரச்சனை பண்ணாலும், நடு ரோட்ல நின்று தப்பு பண்ணாலும் அவங்களுடைய வாக்கு அவங்களுக்கு போயிடும். அதிமுக வாக்கு அதிமுக, பிஜேபி வாக்கு பிஜேபி. 25% மேலே யூ டேக் இட் ஃப்ரம் 30 வருஷம் குப்பை பண்ணியிருக்கேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இவங்க 25% மேலே 1% போவாது. அதுக்கு வேறு யாருமே வேணாம், அவங்களுக்கு விரோதிகள் யாருமே இல்லை, அவங்களுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களே பிடிச்சிப்பாங்க, அவங்களே சண்டை போட்டு, அவங்களே எப்படி பேசப்பட்ட ஒரு கட்சி எப்படி சின்னாபின்னமாக இருக்கு. காரணம் அவர்களுக்கு வெளியிலேருந்து வந்த நண்டு கதை தான், அவங்களே இழுத்துப்பாங்க. இவங்கள வந்தாச்சுன்னா எதிர்ப்பு அல்ல. தயவு செஞ்சு 4.5 ஆண்டு காலம் முழுகும் கப்பல் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நானும் கடந்த காலத்தில் ஸ்டாலின் அவருக்கு வாக்களித்தவன், நான் பல முறை மன்னிப்பு கேட்டிருக்கேன் அந்த தவறை செய்ததற்காக. நான் சொல்வதெல்லாம் என்னன்னா 4.5 ஆண்டு காலம் உறக்கன்னு சொல்லக்கூடாது, அமைதியாக இருந்து விட்டு இந்த 6 மாசத்துல நேற்று ஒரு திட்டம் போடுறாரு 3000 கோடியில் கல்ல அடிக்கல் நாட்டுறாங்க. எப்போ முடிக்கிறது? எதுக்கெடுத்தாலும் பித்தலாட்டம். 5 லட்சம் கோடி கடன். அதிமுக ஆட்சியில் 3 லட்சம், அதிலே வட்டி கட்ட முடியல. 1 லட்சம் கோடி சார் ஏறத்தாழ சம்பளத்துக்கு போகுது. 80 லட்சம் ஆயிரம் அது இதுக்கு போகுது, வட்டிக்கு போகுது. மீதி இருக்கிற 2.5-3 லட்சம் கோடியில் நம்ம அத்தனை பணம் இலவசங்கள் எல்லாம் வாரி வழங்கி இன்னும் அந்த ரிசர்வ் வங்கி இவங்களை தடுத்துட்டாங்க. நீ யூஆர் எக்ஸாஸ்டட் வித் யுவர் கிரெடிட் லிமிட்னு சொன்னதுனால, இல்லைன்னா இந்த 2 மாதத்தில் இன்னும் 2 லட்சம் கோடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நிர்வாகம் வேற, செயல்பாடு வேற. தயவு செஞ்சு ஒன்று உணரணும். ஒரு காங்கிரஸ்க்கு நான் கேட்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கடவுள் தந்த அந்த வாய்ப்பை தாவேக்கா மூலம் பயன்படுத்துங்க. எங்க போனாலும் ஒரே ஒரு அனுபவத்தை சொல்றேன் சார். ஒரே ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. 2 பேரும் நம்ம கேட்டு வந்துறோம். அடுத்த 4 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு வரி தான் முடிச்சிடுறேன். காங்கிரஸ்க்குன்னு ஒரு பெல்ட், திமுகன்னு ஒரு பெல்ட், அதிமுக ஒரு பெல்ட், பிஜேபின்னு ஒரு பெல்ட், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்காக்கு பெல்ட்டே கிடையாது. ஆல் த 234 சீட்ஸ் ஃப்ரம் 18 to 40 ஏறத்தாழ 1,75,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கிறான். அவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை மாற்றம். இது வரைக்கும் கடந்த காலத்தில் இளைஞர்கள் தேர்தலை நோக்கி இல்லை. தேர்தல் வரும்போது மாப்பிள்ளை பிரியாணி கொடுக்குறியா, சரகாய் கொடுக்குறியா, பின்னாடி வர சொல்லிட்டு ஒரு தமாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை இளைஞர்கள் தேதி கோசம் காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல். மாற்றம் 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 என்பதே ஒற்றை சொல். 180 சீட்டில் நான் நிற்பேன். உங்கள் கடந்த முறை கொடுத்த சீட்டிலேயே ஒரு சீட்டை குறைப்பேன்னு சொல்கிறத விட ஒரு அடிமைத்தனம் வருது சார். இவங்க மாநில உரிமையை போய் காக்கிறது பின்னாடி இருக்கட்டும், முதல்ல இவங்களோட கட்சியினுடைய உரிமைகள் கூட்டணி கட்சிகள் காக்கட்டும். அவர் என்ன சொல்றாரு? வயதுக்கு மீறி 45 வயது கொண்ட துணை முதல்வர் என்ன சொல்றாரு? எடப்பாடியை பார்த்து முரட்டு அடிமை, அடிமைன்னு சொல்ல கூட பரவாயில்ல, முரட்டு அடிமை. அது இவங்களுக்கும் பொருந்துமான்றதை போய் தயவு செஞ்சு பார்த்துரு. அப்பாஸ் போன்றவர்கள் விரும்பி அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீங்க தெளிவா இருங்க. நீங்க போய் அவங்க வலையில விட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ஆணவம் பாருங்க. நான் 180 மொத்தத்தில் எல்லாம் யார் ஊதி சாப்பிடுறது, யாரு கடலையை அவளு கொண்டு வா, உமியை கொண்டு வா, ஊதி சாப்பிடுங்க. அதே தானே சார். 234 தொகுதிக்கும் எல்லாரும் ஓடும். ஆனா ஒன்றாக இருந்து வெல்வோம். ஆனா பயனை மட்டும் நாங்கள் அடைவோம். 180ல 179 சீட் என்ன குறைச்சிடாது உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஆணவம், இப்ப தாவேக்காக்கு காங்கிரஸ் வந்துருச்சு, கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டு தாவேக்கா காங்கிரஸ் வந்துருச்சு. நீங்க பாதி சீட்டு கொடுத்துருவீங்கல்ல? பாதி சீட்டு என்ன சார் வெச்சா போட்ட சர்ச்சா குடிமீன்றீங்க? அதெல்லாம் வேண்டாம் சார். தயவு செய்து அவங்களுடைய தேடலை, அவங்களுடைய கேட்பை கடந்த காலத்துல இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது, ராஜீவ் காந்தி இருக்கும்போது 64 சீட்டு அந்த ரேஷியோவில் வாங்கிட்டு துணை முதல்வர் பெற்று பல மந்திரிகளை பெற்று மக்களிடம் சென்று, இது வரைக்கும் காங்கிரஸ்கார் யார் சார் பயிச்சிருக்காங்க? அத்தனை எம்எல்ஏ என்ன சொல்றாங்க? நாங்க பேருக்கு தான் எம்எல்ஏ, எங்க தொகுதியில் எதுவும் நடக்கல. இப்ப மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல். தயவு செஞ்சு அலோ மீ டு ஸ்பீக் சார். இல்ல 2019 2024 கூட மக்கள் காங்கிரஸ் மதிக்கவே இல்லை. யாரு? 2019 2024 வரைக்கும் மக்கள் மதிக்கவே இல்லை. 21 மதிக்கல. நான் சொல்றேன் சார், காங்கிரஸ் மதிச்சிருந்தா 25 சீட் கொடுத்துருக்க மாட்டாங்க சார்.
பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு வீரவசனம் பேசுறாங்க, பஞ்சு டைலாக் சொல்றாருல, அது 10 சீட் கொடுப்பாங்களா? சரி, கலைஞர் காலத்தில் 20 சீட் கொடுத்தாங்க. நீங்க 20 சீட்டை கொடுத்துட்டு 60 40 40 50 சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸை பத்தி பேசுறீங்களா? நான் பேசுறேன். அதை விட்டு மாநில உரிமை மாநிலம் எங்கேயும் போகாது. ஒன்னே ஒரு கடைசி வார்த்தை, என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டுக்கு அரசியல்றாங்க. இது என்ன தேர்தல்? எடப்பாடியா, ஸ்டாலினா, தாவேகா தலைவர் விஜயான்? இதை விட்டுட்டு என்டிஏக்கு என்ன மேல? மோடி எலெக்ஷன் வேணா இப்படி எடுத்துக்கலாம். இப்ப அவருடைய பிரச்சாரம் 20-29 போயிட்டாரு, இது 20-26 கடந்துட்டார் போல இருக்கு. உண்மை நிலையை ISO CBCID உண்மையை அறிந்த காரணத்தினால்